ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த விலாகு பார்த்தீங்கன்னா ஒரு மொஜிட்டோ ரெடி பண்ணுற விலாகு தான். மொஜிட்டோன்னா பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்லேயும் சூப்பராக ரெடி பண்ணலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு லெமனில் சூப்பராக ரெடி பண்ணுவாங்க. நான் இது எங்கே டேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி போகும்போது க்ரஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்கல்ல, மொஜிட்டோன்னு சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அங்கே தான் இதை நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். வீட்டில் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு அதிகமாகவே கொஞ்சம் புதினா இருக்கணும், கொஞ்சம் க்ரஷ் பண்ணியும் போடணும், இல்லைனா மேலே லைட்டாக தூவி விடலாம். அதுக்கப்புறம் வந்து லெமன் வந்து நல்லா சைஸ்ப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தேவையான அளவுக்கு வந்து லெமனை நல்லா புளிஞ்சதுக்கப்புறம் கூடவே வந்து சுகர் லைட்டாக, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் வந்து சோடா வாட்டர் இருந்தால் சேர்த்துக்குங்க டேஸ்ட்டுக்கு. எதாவது ரொம்ப கேஸ்ட்ரிக்காக ஏதாவது இருந்துச்சுன்னா, குடிக்கணும் ரிலீஃப் ஆகணும்னா அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு நான் குடிக்கிறதுனால எதுவுமே சேர்த்துக்கல. அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம புதினாவை நல்லா அரைச்சிட்டு லைட்டாக போடலாம். இல்லைனா கூடவே வந்து ஒரே ஒரு ஆஃப் க்ரீன் சில்லியும் நல்லா வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு போடுங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு மேலே போடுங்க. அதுவும் வந்து ஃப்ளேவராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து சுகரு சால்ட் எல்லாம் கம்மி பண்ணி தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். புதினா வந்து என்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இல்லை. நான் செடியிலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து மேலே தான் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து லெமன்லாம் ஸ்லைஸாக கட் பண்ணி குட்டி குட்டியாக மேலே போட்டு வச்சுருக்கேன். உலாரையும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஐஸ் கட்டியும் போட்டுக்குங்க. ஐஸ் க்யூபு ஏதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு போடுங்க. நான் இன்றைக்கி எந்த ஐஸும் சேர்க்கலை. ஏன்னா பசங்களுக்கு டக்குன்னு வந்து கோல்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா என் பசங்க வந்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. என் சின்ன பையன் பார்த்தீங்கன்னா